வணக்கம். கதிரவன் நியூஸின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் வெடித்து சிதறிய அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டர். துபாயில் இடம்பெற்ற கோர விபத்தில் 7 இந்தியர்கள் உயிரிழப்பு. ட்ரம்பின் எச்சரிக்கையை உதாசீனம் செய்து இஸ்ரேல் உக்கிர தாக்குதல். ஈரான் விவகாரத்தில் வாஷிங்டனுக்கும் டெல் அவீவுக்கும் இடையே பெரும் சர்ச்சை. ஈரான் மீதான தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தியது இஸ்ரேல். இஸ்ரேலிய நிதியமைச்சர் வரக்கூடாது, பிரான்ஸ் தடை. பாகிஸ்தானில் 30 பேர் உயிரிழப்பு. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பேரிடி, உருவாகும் ஈரானின் பாரிய பாதுகாப்பு வலயம். ஈரான் வான்வழி மீண்டும் திறப்பு. இஸ்ரேலின் தாக்குதலில் ஈரானில் 2 விமானப்படை உயிரிழப்பு. ஈரானின் பதில் தாக்குதலுக்கு நன்றி, ஹெஸ்புல்லா தெரிவிப்பு. உக்ரைனுக்கு ஆயுத விநியோகம் நிறுத்தம், பல்கேரியா தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டர் வெடித்து சிதறியது. ஹார்முஸ் நீரிணை பிற நாடுகளின் கப்பல்கள் செல்ல ஈரான் தொடர்ந்தும் அச்சுறுத்தி வரும் நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு படையினர் தொடர்ந்தும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த வாரம் ஹார்முஸ் நீரிணை மீது 4 ஈரானிய ட்ரோன்கள் ஏவப்பட்டதாகவும் அதனை அமெரிக்க ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாகவும் அமெரிக்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்க பாதுகாப்படையின் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர் திங்கட்கிழமை அன்று சுட்டு வீழ்த்தி வெடித்து சிதறியதாக நியூயார்க் டைம்ஸ் நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் 2 விமானிகள் உயிர் தப்பியுள்ளனர். இந்த செய்தியை உறுதி செய்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், விமானிகள் இருவரும் காயமின்றி மீட்கப்பட்டதாகவும் ஆய்வுக்கு பிறகு அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். துபாயில் லோரி மீது பஸ் மோதி விபத்துக்குள்ளானதில் இந்திய தொழிலாளர்கள் 7 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஸ் சாரதியின் கவனக்குறைவினாலும் முன்னால் செல்லும் வாகனங்களுக்கு இடையே போதிய இடைவெளியை பேணாதாலும் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக துபாய் போக்குவரத்து பாதுகாப்பு துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. பஸ் அதன் கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் நின்று இருந்த லொரியின் பின்புறத்தில் மோதியதினால் 7 இந்திய தொழிலாளர்கள் உயிரிழந்ததோடு மேலும் 9 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு துபாயில் உள்ள இந்திய தூதரகம் இரங்கல் தெரிவித்துள்ளது. அத்துடன் காயமடைந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை தூதரக அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. லெபனான் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கையை மீறி இஸ்ரேல் ராணுவம் லெபனானின் முக்கிய நகரான டயர் மீது நடத்திய குண்டுவீச்சில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. லெபனானின் தெற்கு பகுதியிலுள்ள முக்கிய நகரான டயர் நகர மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என இஸ்ரேலிய ராணுவம் கட்டாய உத்தரவு பிறப்பித்த சில நிமிடங்களிலேயே அங்குள்ள மக்கள் குடியிருப்பு பகுதி மீது பயங்கர வான்வழி தாக்குதலை நடத்தியது. டயர் நகரின் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பொது குடியிருப்பு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய இந்த குண்டுவீச்சில் 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக லெபனானின் சிவில் பாதுகாப்படை உறுதிப்படுத்தியது. ஈரான் விவகாரத்தில் வாஷிங்டனுக்கும் டெல் அவீவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் சூசகமாக தெரிவித்தார். மேலும் தெஹ்ரான் அணு ஆயுத பெறுவதை தடுப்பதே அமெரிக்காவின் முன்னுரிமை என்றும் அவர் வலியுறுத்தினார். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு ஒப்பந்தமும் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டிராமல் கடுமையான சரிபார்ப்பின் அடிப்படையிலேயே அமையும் என்று கூறிய வான்ஸ், அமெரிக்கா தனது சொந்த தேசிய நலன் கருதுவதையே பின்பற்றும் என்பதையும் தெளிவுபடுத்தினார். ஈரான் விவகாரத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் நிலைப்பாடு குறித்து தீவிரமான ராஜேந்திர நடவடிக்கைகள் மற்றும் அதிகரித்து வரும் கேள்விகளுக்கு மத்தியில் அவரது இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. இருதரப்புக்கும் இடையே கடுமையான ஏவுகணை தாக்குதல்கள் பரிமாறப்பட்டதைத் தொடர்ந்து ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். எனினும் இதனை அவர் ஒரு நிரந்தர போர் நிறுத்தம் என குறிப்பிடவில்லை. தாக்குதல்கள் நிறுத்தப்பட்ட பின்னர் நெதன்யாகு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தற்போதைய சூழலில் தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன, ஏனெனில் தெஹ்ரானில் உள்ள பயங்கரவாத ஆட்சி அதிகாரத்தின் மீது நாம் நடத்திய தாக்குதலுக்கு பின்னர் அவர்கள் நம்மை தாக்குவதை நிறுத்தியுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் அரசு மீண்டும் நம்மை தாக்குதல் தவறை செய்தால் நாம் மிக கடுமையான பலத்துடன் அதற்கு பதிலடி கொடுப்போம் என நெதன்யாகு தனது வீடியோ அறிக்கையில் எச்சரித்துள்ளார்.
மேலும் லெபனான் மோதல்களுடன் ஈரானின் எதிர்வினையை இணைத்து தெஹ்ரான் நிர்வாகம் ஒரு புதிய சமன்பாட்டை உருவாக்க முயல்வதாக நெதன்யாகு சாடியுள்ளார். இஸ்ரேலிய நிதி அமைச்சர் பெசலெஸ் ஸ்மோட்ரிட்ஸுக்கு நாட்டுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் அரசு அறிவித்துள்ளது. பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் ஜீன் நோயல் பேரோட் இதை தெரிவித்ததுடன் மேலும் 4 குடியேற்ற தலைவர்களும் மேலும் 21 குடியேறிகளுக்கும் நுழைவு தடை விதிக்கப்படுவதாக மேலும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானில் உள்ள ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வரும் ஜூலை 27ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் போட்டியிட உள்ள 45 இடங்களில் 12 இடங்கள் காஷ்மீர் அகதிகளுக்கு ஒதுக்கப்பட்டதை கண்டித்து ஜேஏஏசி அமைப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தது. சில நாட்களுக்கு முன்னர் இந்த அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக கருதி பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றம் இந்த அமைப்பை தடை செய்துள்ளது. இந்த தடைக்கு எதிராக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டங்கள் வெடித்ததாகவும் கடந்த 5ஆம் தேதி பாதுகாப்பு படையினருடனான மோதலில் வணிகர் ஒருவரும் உயிரிழந்தார். இதையடுத்து அவரின் உடல் வைக்கப்பட்டிருந்த மருத்துவமனை முன்பு ஜேஏசி அமைப்பின் ஆதரவாளர்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது பாதுகாப்பு படையினர் கூட்டத்தை கலைக்க முயன்றபோது இருதரப்புக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது. போராட்டக் குழுவினர் தானியங்கி துப்பாக்கிகள், பெட்ரோல் குண்டுகள் ஆகியவற்றை பயன்படுத்தி பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தினர். இதனை அடுத்து பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சுமார் 30 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 200க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையிலிருந்து பாபெல் மண்டேப் நீரிணை வரை ஒரு புதிய பாதுகாப்பு வலயம் உருவாகி வருவதாக ஈரானின் குட்ஸ் படைத்தலைவர் இஸ்மாயில் கானி தெரிவித்துள்ளார். அதன்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்தும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அதற்கு எதிராக ஒருங்கிணைந்த பிராந்திய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். குறிப்பாக ஏமனின் சமீபத்திய நடவடிக்கைகளுக்கு பிறகு பிராந்தியம் முழுவதும் உள்ள கூட்டணி குழுக்கள் தங்களுக்குள் ஆழமான ஒருங்கிணைப்பை காட்டியுள்ளதாக கானி குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ஆத்திரமூட்ட நடவடிக்கைகள் இப்பிராந்தியத்தை ஒரு பரந்த மோதலை நோக்கி தள்ளியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய கானி சியோனிசி ஆட்சி மற்றும் அமெரிக்காவின் இந்த ஆத்திரமூட்டல்களுக்கு ஒன்றுபட்ட எதிர்ப்பு முன்னணி தகுந்த பதிலடி கொடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் வளைகுடாவையும் செங்கடலையும் இணைக்கும் மூலோபாய கடல்வழி பாதைகளுக்கு அருகில் தங்களது கூட்டணி போராளிகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக எச்சரித்துள்ள அவர், எல்லைகளற்ற இந்த போராளிகள் உங்களது கடல்சார் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிகளை கண்காணித்து வருவதாகவும் தொடர்ந்தும் ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டால் அவர்கள் உங்களது கழுத்தை பிடிப்பார்கள் என்றும் கடுமையாக எச்சரித்துள்ளார். ஈரானில் விமான பயண கட்டுப்பாடுகள் தற்போது நீக்கப்பட்டுள்ளதாக நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பான சூழல் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் தேவையான ஒருங்கிணைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்தும் விமான பயண கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் விமான போக்குவரத்து நடவடிக்கைகள் திட்டமிட்டபடி இயல்பு நிலைக்கு திரும்புகின்றன என சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் அபுசார் ஸ்ட்ரூரி கூறியுள்ளார். ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அதற்கு பதிலடி தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சத்தினால் முன்னதாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு வான்வெளியும் மூடப்பட்ட நிலையிலேயே தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானில் 2 விமானப்படை உயிரிழந்துள்ளனர். மேலும் 2 விமானப்படை வீரர்களுக்கான இறுதி சடங்குகள் செவ்வாய்க்கிழமை தெஹ்ரானில் நடைபெற்றுள்ளதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. திங்களன்று நடந்த இஸ்ரேலிய தாக்குதலிலேயே இந்த மூத்த அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெய்ரூட் மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேல் மீது ஈரான் பதிலடி தாக்குதலை நடத்தியதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா தெஹ்ரானுக்கு நன்றி தெரிவித்ததோடு இஸ்லாமிய குடியரசுடன் உறவுகளை வலுப்படுத்துமாறு லெபனான் அரசாங்கத்தை வலியுறுத்தியதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இரு நாடுகளின் நலன்களுக்கு உகந்த வகையில் இஸ்லாமிய குடியரசுடனான தங்களின் அதிகாரப்பூர்வ உறவுகளை சரி செய்ய இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு லெபனான் அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுத்து அந்த அமைப்பு செவ்வாயன்று அறிக்கையை வெளியிட்டது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்று வரும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் லெபனான் தனது முக்கிய தேசிய இலக்குகளான தங்கள் நிலத்தை விடுவித்தல், இடம்பெயர்ந்தோர் திரும்புதல், புனரமைப்பு மற்றும் தேசிய இறையாண்மையை பாதுகாத்தல் ஆகியவற்றை அடைய ஒரு வாய்ப்பை வழங்குகிறது என்று அது வலியுறுத்தியது. லெபனானின் நியாயமான உரிமைகளுக்கு ஈரான் அளிக்கும் ஆதரவும் அதற்கான பொருள் மற்றும் அரசியல் ரீதியான விலைகளையும் அது தாங்குவதும் ஈரான் தான் லெபனானை ஆதரிக்கிறது, மாறாக லெபனான் ஈரானை ஆதரிக்கவில்லை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என அந்த அமைப்பு மேலும் கூறியது.
உக்ரைனுக்கு ஆயுத விநியோகம் நிறுத்தப்படுவதாக பல்கேரியாவில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட அரசு அறிவித்துள்ளது. பல்கேரியா பாதுகாப்புத்துறை அமைச்சர் டிமித்ராத் தெரிவிக்கையில், உக்ரைனில் நீடிக்கும் போரை போர்க்களத்தில் தீர்க்க முடியாது என்பதை நாங்கள் ஏற்கனவே தெளிவாக உரைத்துவிட்டோம். நாம் கண்முன்னே கண்டு கொண்டிருப்பது ஆக்கிரமிப்புக்கானதொரு போர். எவ்வளவு ஆயுதம் குவிக்கப்பட்டாலும் அதன் முடிவில் மனித உயிர்களின் இழப்பே நேரிடும். ஆகவே உக்ரைனுக்கு அதிக மக்கள் தேவை. அதை விடுத்து அதிக ஆயுதங்கள் தேவையில்லை. உக்ரைன் இராணுவத்துக்கு போதுமான அளவு ஆயுதங்கள் உள்ளன. ஆகவே நாங்கள் உக்ரைனிய இராணுவத்துக்கு அதிக ஆயுதங்கள் வழங்குவதை ஊக்குவிக்கப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நேட்டோ கூட்டமைப்பு மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அங்கமான பல்கேரியா உக்ரைன் மீது 2022 ரஷ்யா இராணுவ நடவடிக்கைகளை தொடங்கியதிலிருந்து உக்ரைனுக்கு ஆயுத விநியோகம் செய்து வந்த நிலையில், பல்கேரியாவில் பிரதமர் ரூமேன் ராதேவ் தலைமையிலான புதிய அரசு கடந்த ஏப்ரலில் ஆட்சியமைத்தது. உக்ரைனுக்கு ஆயுத விநியோகம் நிறுத்தப்படுவதாக அறிவித்துள்ள புதிய பல்கேரியா அரசின் முடிவு ரஷ்யாவின் தாக்குதலை தாங்கிக் கொண்டு எதிர்வினையாற்றி வரும் உக்ரைனுக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. இத்துடன் கதிரவன் நியூஸின் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.